வெல்கம் டு தமிழ் புல்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, இப்படி நம்மளுடைய போட்டோ அல்லது வீடியோல Wondershare Filmora சாஃப்ட்வேர் வச்சு கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் ஆட் பண்றது தான் காட்ட போறேன். சரி வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் புல்ஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பயே கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய உடனுக்குடன் அப்டேட்ஸை நீங்க பெற்றலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய Wondershare Filmora சாஃப்ட்வேரை நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு ஃபுல் ஃபீச்சர் மோடுக்குள்ள போய்க்கங்க. போயிட்டு நம்மளுடைய மீடியா ஃபைலை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு நீங்க இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்டா இருக்க இம்போர்ட் மீடியா ஃபைல் அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் நீங்க சர்ச் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கங்க. என் ஃபைல் நான் கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் நான் இம்போர்ட் பண்றேன். ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு கிரீன் ஸ்கிரீன் ரெண்டும் இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட போட்டோ அல்லது வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இம்போர்ட் மீடியா ஃபைல் நான் போட்டோ இம்போர்ட் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணி ஓப்பன். இப்போ நம்மளுக்கு போட்டோவும் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய போட்டோவை நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்டை நீங்க செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி நீங்க கீழே பேக்ரவுண்ட் வீடியோல கொண்டாந்து வச்சுருங்க. ஓகே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃபுல் ஸ்கிரீனுக்கு. ஓகே எனக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு பார்த்துக்கிட்டோம்னா முன்னாடியும் பின்னாடியும் இன்ட்ரோ இருக்கு. வாங்க நம்ம அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். ஓகே இன்ட்ரோ வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. ஓகே நான் ஃபர்ஸ்ட் கொண்டாந்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு பின்னாடியும் இன்ட்ரோ இருக்குது. அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி கட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து பெருசாக இருக்குது. அதை நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ நம்மளுடைய ஃபோட்டோவை நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி மேலே க்ராப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதில் நீங்கள் 16:9 அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு நான் இப்படி வச்சு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே அடுத்து நம்மளுடைய கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்டை நம்ம டிரான்ஸ்பரண்டாக மாற்றணும். அதுக்கு நீங்கள் கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்டை கிளிக் பண்ணி அந்த கிரீன் ஸ்கிரீன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே மேக் பார்ட்ஸ் ஆஃப் த கிளிப் டிரான்ஸ்பரண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே இப்போ கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. அந்த ஏரோ மாதிரி வந்துருக்கும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்டென்சிட்டி லெவலில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே இப்போ நான் ஷேடோவுக்குள்ளே போய்க்கிறேன். ஷேடோவுக்குள்ளே போய்கிட்டு அப்ளை ஷேடோ நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பிளர் பண்ணிக்கங்க. அடுத்து நான் பார்டருக்குள்ளே போய்க்கிறேன். நீங்கள் பார்டர் வச்சிங்கன்னா அவ்வளோக்கு நல்லா இருக்குது. நான் வைக்கல. அடுத்து ஃப்ளிப் ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணாலும். நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே இப்போ நாம் வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு.
ஓகே, இப்போ நீங்களே பார்த்தீங்க வீடியோ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. வாங்க நம்ம இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இப்படி தான் வரும். இதில் நம்ம ஃபைல் நேமை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தமிழ் புல்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைல் லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணலாம். நம்ம எங்கே செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபைல் அங்கே தான் சேவ் ஆகும். நான் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நான் எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க. மற்றவர் யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் சந்தேகம்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.